இந்த 3 விஷயத்தையும் சரி பண்ணீங்க, உங்கள் பொருளாதாரம் சுத்தமான பொருளாதாரம். இந்த 3லையும் கோட்டை இருந்துச்சு, உங்களுடைய பொருளாதாரம் அசிங்கமான பொருளாதாரம். ஒன்று, ஒரு இறந்து போன மனிதருடைய சொத்தை கரெக்டாக பிரித்து கொடுக்கறது. அதில் முன்ன பின்ன இருந்துச்சுன்னு சொன்னால், உரியவர்களுக்கு உரிய பங்கு போய் சேரலைன்னு சொன்னால், அந்த பொருளாதாரத்தை யார் பிரிக்காம தடுத்து வச்சிருக்கிறாரோ அவர் என்னதான் ஹலாலா சம்பாதிச்சாலும் சரி, ஒரு இறந்த மையத்தினுடைய சொத்துக்களை சரியா பிரிக்காம ஒருத்தர் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு, அவருடைய பூரா சொத்தையும் அது நஜிசாக்கிறோம். அதனால தான் பாகப்பிரிவினை சட்டத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம். நான் ஃபஜ்ருடைய பயான்லையும் சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் 3 வார்த்தைகள் சொல்றான். யுசீக்குமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கிறான். இனிமேலாவது சொத்துக்களை பிரிக்காம இருந்தா முறையாக பிரிங்க. வசியத்தம் என் அல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வசியத்து. ஹுதூதுல்லா, அல்லாஹ்வுடைய வரம்பு. 2வது ஜக்காத். நீங்க ஜக்காத்து சரியா கொடுக்கல, அந்த பொருளாதாரம் எங்கேயாவது போய் சிக்கிறோம், எங்கேயாவது போய் லாக் ஆயிடும். இவர் யோசிப்பார், எப்படி இந்த பணம் போச்சு? ஜக்காத்து கொடுக்கலன்னு சொன்னா அந்த பணம் மருத்துவமனைக்கு செலவாகும், நோய் நொடிகளுக்கு செலவாகும், அல்லது தண்டமா அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டி வரும். மொத்தத்தில் அந்த பணம் ஏதோ ஒரு விதத்தில் அழிஞ்சு போயிடும், உங்களுடைய இருக்கிற பணக்கத்தை அசிங்கமாக்கிடும். 3வது, நீங்க செய்யக்கூடிய வியாபாரங்கள் வெளிரங்கத்தில் அது ஹலாலான வியாபாரமா தெரியலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்தில் என்னென்ன விஷயங்கள் கூடாது, சில விஷயங்கள் மக்ரூ, அது மக்ரூ தஹரீமாவும் இருக்கலாம், மக்ரூ தன்சீஹாவும் இருக்கலாம். அந்த மாதிரி 9 விஷயங்கள் சொன்னாங்க. நம்முடைய வியாபாரத்தில் அதையெல்லாம் தவிர்த்திருக்கிறோமா? இதையெல்லாம் செஞ்சால் நம்முடைய வியாபாரம் சுத்தமானது, ஹலாலானது. இதில் ஓட்டம் வந்தால் நம்முடைய செல்வமும் அசிங்கமானது. அசிங்கமான செல்வம் போனால் நம்முடைய உள்ளங்கெடும், உள்ளங்கெட்ட அமல்கள் கெடும். இன்னைக்கு தொழுகையில் ஓர்மை இல்லை, எல்லாருமே சொல்கிறோமா இல்லையா? தொழுகையில் ஏன் ஓர்வு வரமாட்டிருக்குது? நம்முடைய உடலுக்குள் செல்லக்கூடிய உணவுகள் பானங்கள் அது தூய்மையாக இல்லை, எல்லாமே கலப்படமாக இருக்குது. கலப்படமானதை தான் எல்லாரும் சாப்பிட்றோம். அதனால வணக்கங்களில் இன்பம் இல்லை, இரவு வணக்கத்தில் தஹஜ்ஜுதில் ஆர்வம் இல்லை, குர்ஆன் ஓதுனா மனசு லயிக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஹராமு தான். எனவே இதையெல்லாம் சரி செய்யணும். இல்லாமல் அல்லாஹ் மற்ற சமுதாயங்களைப் போல ஒரு ஆண்டினுடைய முடிவை நாம் பார்க்காம, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நல்லோர்களும் எப்படி பார்த்தாங்களோ அந்த பார்வையில் ஆண்டுகள் முடிவதை நாம் பார்த்தோமேயானால் அதுதான் குர்ஆனுடைய சிந்தனை. எனவே ஆண்டுகள் மாறி மாறி வருவது அல்லாஹ்வுடைய படைப்புகளின் அத்தாட்சிகளில் ஒன்று. அந்த அத்தாட்சியை கொண்டு நாம் படிப்பினை பெற்று வாழ்க்கையில் செய்த தவறுகளில் இருந்து மீண்டு அல்லாஹ்விடம் தௌபா செய்வோம்.